என்னுடைய மனைவி ஆனந்தியும் வாழ்த்துங்கள் அம்மா. இருவரும் வாழ்க. சந்தோஷம் அம்மா. இருந்தாலும் இவ்வளவு நாட்களாக இல்லாத ஒரு சந்தோஷம் எங்களுக்குள்ள இருக்குமா, அதை சொல்லதான் அவனை தேடி வந்தேன். இத்தனை நாட்களே சந்தோஷமா? என்னடி சந்தோஷம் தெரியுமா? அத்தை, நானே 3 மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறேன். ஆமா. அப்படியா? ஆமா. நீ செல்லம் பரவாயில்லையே. டேய் அம்மா, அப்ப அம்மா சனியாகிறாங்களா? அறிவு கட்டடா. அறிவு கட்டடா. டேய் அம்மா, இத சந்தோஷமான விஷயத்தை இத பாத்தியா? இந்த நாட்டுக்கு ஒரு வாரிசு, இந்த நாட்டை யாரும் இல்லையே என்ற மனவருத்தத்தோடு இருந்தேன். என் மனவருத்தெல்லாம் நீங்கி கண்டிப்பா பரவாயில்லடா. அம்மா, நாட்டை யாரும் ஒரு சுதந்திரம் பிறக்க போறான். ஆமா, அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா அப்படியா இருந்தாலும் அம்மா, இந்த நல்ல நேரத்தில் பெருவிழா கொண்டாடலாம்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆமா, அப்படியே எனக்கு ஒண்ணு புரியலையம்மா. என்னடா இது? அம்மா, அனைத்து நாட்டுகளும் மன்னர்களை வரவழைச்சி அப்படியா அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். கலை நிகழ்ச்சி எல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். இதுதான் முப்பெரு விழா நடத்துறதுங்களா? என்ன விழாத்த? என்னடி முப்பெரு விழா? மணிமணி சுட்ட பாரு. அப்படியா? இதோ பாரு, இவ்வளவு நாட்களாக நான் அரசாட்சி இருந்தேன். இதுக்கு மேல என் மகன் தான் அரசாட்சி செய்யணும். அப்படியா? ஆமா. ஆகட்டும் அம்மா. இந்த அரச பொறுப்பை உடனே ஒப்படைச்சிட்டேனா அப்படியா கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, என்னுடைய கணவருக்கு மறுபடி சூட்டு விழா, நானா 3 மாத கர்ப்பமா இருக்கேன், எனக்கு பிறந்த நாள் விழா ஆகியால 3 விழாவை சேர்த்து முப்பேறு விழா வகை ஏற்பாடு செய்ய போறீங்களா? இப்போ இது நம் நாட்டு ஜாவகர் லிகிதத்தை கொடுத்து அனைத்து நாட்டு மக்களுக்கும் லிகிதம் கொடுக்கும்படி இப்போ இது அனுப்பி வைக்க வேண்டும் மாமா. சொல்லுமா, அனைத்து நாட்டுக்கும் முறையோட லிகிதம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு உன்னை சார்ந்தது. நான் பாத்துக்கிறேன். எப்படி குடிப்பு ஏத குடிப்பு தெரியல, எல்லா வேலையும் உன் தலைமையில தான் நடக்கும் போது. எல்லாமே தலைமையில தான். ஆமாண்டா, நான் பாத்துக்கிறேன். சரி சரி, ஆகட்டும், போய் வாங்க. நாங்க சென்று ஓய்வு எடுத்துக்கிறோம்மா. நான் செத்துட்டு பணம் வாங்குவேன். நீ செத்தாதான் பணமே வாங்க முடியும். தப்பாத்துக்காத, எனக்கு சந்தேகம், சாவுல ஒரு சந்தேகம். சாவுல ஒரு சந்தேகம்? ஆமா. என்னடா சந்தேகம்? ஒரு மனுஷன் செத்துட்டான்னு வச்சுக்கோ, அந்த மனுஷனை எரிப்பாங்களா இல்ல பழிப்பாங்க? அதனால உனக்கு சந்தேகம்? வீட்டில் தலைச்சம்பள்ளியா இருந்தா எரிப்பாங்க, கடப்புள்ளியா இருந்தா பொதிப்பாங்க. அப்படியா? அது எப்படின்னா கரெக்டும், எரிக்கிட்டு பொதித்தாம இருப்போம். சரி, ஆனா அந்த இடத்த பில்லு மொழியுமா மொழியாதான் சந்தேகம்.
இதெல்லாம் ஒரு சந்தேகமாடா? அது நீ பதில் சொல்லணும். டேய், ஆ. அதற்கு பதில் எனக்கு தெரியாது. தெரியாதா? தெரியாது. ஏன் பூமி இருந்தா பில்லு முளைக்குமா முளையாதா? மொழியும் முளையில? மொழியும். அது முளைச்சா பரவாயில்ல, முளைக்காட்டாலும் பரவாயில்ல. ஏய். ஆனா முளைச்சத்துல அந்த பிள்ளை மாடு மேயுமா மேயாதா? டேய், பின்ன பில்லுன்னு ஒண்ணு இருந்தா மாடு மேயாதாடா? ஐயா அது மேயில கூட பரவாயில்ல. ஏய். மேஞ்சா அதுல ஒரு சந்தேகம். அதுல என்ன சந்தேகம்? என்ன சந்தேகம்? ஆ. மேஞ்ச மாடு ஆ. பால் கறக்குமா கறக்காதா? டேய் 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 என்ன? அடாம், டேய் யாரா அவன்? என்ன? டேய், மாடு பில்லு தின்னா கண்டிப்பா பால் கறந்துதான்டா ஆகும். காலம் கூட கறக்கா? காலம் பசுமாடு. அதுதான் கேட்டேன். ஆ. சரி, அது பால் கறந்தா பரவாயில்ல, ஏய். கறக்கலனா பரவாயில்ல. பரவாயில்ல. ஆனா அதுலயே ரெண்டு சந்தேகம் இருக்குது. அதுல ஒரு சந்தேகமா? ஆ. சந்தேகத்துக்கு பொறுத்தவரை இருப்ப போல இது. என்ன பண்றது? ஆ. கறந்த பால் மனுஷன் குடிப்பானா குடிக்க மாட்டானா? டேய் டேய், அனைவரும் குடிப்பாங்கடா. ஆ? ஆ. அவன் குடிக்கலாம் கூட பரவாயில்ல. சரி, குடிச்சிட்டு அதுல ரெண்டு சந்தேகம். அதுல வேற சந்தேகம். ஆ. என்ன சந்தேகம்? அந்த மனுஷன் உயிரோட இருப்பானா இருக்க மாட்டானா சந்தேகம். டேய் 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 டேய், பாலை குடிச்சா யாரும் செத்தடா போடுவாங்க. ஐயா, ஆ. அவன் சாவல்னா பரவாயில்ல, ஆ. செத்துட்டா அதுல ரெண்டு சந்தேகம். அதுல வேற சந்தேகம். ஆ. செத்ததுக்கு அப்புறமா சந்தேகம். ஆமா. என்ன சந்தேகம்? அவனை எரித்தா இல்ல பதுக்கிட்டா? டேய் 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 டேய், என்னடா திருப்பி போன இடத்துல இருந்து திருப்பி ஆரம்பிக்கிற? அதான் சந்தேகம். ஆ. அது எரிப்பாங்களா பதிப்பாங்களா? டேய், புதைக்கிறவங்க புதைப்பாங்க, எரிக்கிறவங்க எரிப்பாங்க. ஐயா, பொச்சா பரவாயில்ல, எரிச்சா பரவாயில்ல. சரி. அந்த இடத்துல பில்லு முளைக்கும் முளையாதா? டேய் 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 என்ன? டேய், பூமியில நிலத்துல பில்லுனா கண்டிப்பா முளையதான்டா செய்யும். பில்லு முளைக்குதுல? முளையுது. அது மாடு மேயுமா மேயும். ஏன்? நான் அந்த அறிவட்டை கம்மி அடிக்காது என்ன நீ சொல்லலாமா? டேய் டேய் டேய், என்ன? யாரு? நீயா? நான் அந்த அறிவட்டை கம்மி ஏய். சொல்லிங்கிறேன். என்ன பார்த்தா நான் பைத்தியம் மாதிரியா தெரிஞ்சு? அதனால சொல்லணுமா நான்? மட்டையா? கடியா? டேய், யாரு? இங்க. டேய், ஆ. இந்த இத்தாலி நாட்டிலே ஆ. ரத்த கண்ணன், ரத்த கண்ணன், ரத்த கண்ணன். அதுக்கு முன்னாடி நாடு சொன்னியா? இத்தாலி, ஆ, இத்தாலி நாடு. சொல்றேன் பாடு. யாரு? யாரு? நீ சொல்லுங்க ஐயா. சொல்ல பாரு. சொல்லு பாடு. அப்படி சொல்லணும். ஆமா. ஏய், இந்த இத்தாலி நாட்டிலே நாட்டிலே சிறப்புடன் வாழ்ந்துள்ளது. ஆ. அப்படி வரும் எனக்கென்று ஒரே காதலி, ஒப்பற்ற காதலி, என்னுடைய காதலை சந்திக்க வேண்டும். காலையில அடிக்கிற என்ன மட்டும் கூப்பிட்டு அடிக்கிற யா. நோத்துங்க. யாரு? ஏய், சரி, காலையில தரீங்களா? புறப்படு. எங்கிட்ட குடுக்க சொன்னாங்க. ஆனா அமைச்சு ஏதாங்கிறான் தெரியல. அமைச்சா ஆமா தலைவா, நீ அமைச்சா? என்னப்பா? நீ அமைச்சா? ஆமா, நான் தான் அமைச்சேன். அவர் யாரு மிச்சனா? ஏய், மிச்சிரு யாரவா? முல்லை நாட்டுல இருந்து லிகிதம் வந்துக்கிறாடே உங்க அக்கால போய். இது என்னன்னு சொல்லாத. ஏடா? அவரோட சொன்னா பொன் வாரி வழங்குவாரு. அடேடே. இப்ப என்ன சொன்னா? அப்படியே ஒண்ணு மாறாம அப்படியே போய் சொல்லு. அப்படியே சொல்றேன். முல்லை நாட்டுல இருந்து லிகிதம் வந்திருக்குதுடே உங்க அக்கால போய். யாரு? என்னடா இவன் சூத்த கேக்குறான்? ஏய், ஏய், அவனுக்கு யாரு? ஒன்றுமில்லை ஐயா. ஏய், முல்லை நாட்டில இருந்து லிகிதம் எடுத்து வந்துள்ளாய். ஆமா. சரி, படி. அது கொஞ்சம் எல்லாத்தையும் கூட்டாடாரு. சொல்லுடா பைக்கு பிச்சு போறடி. ஏய், எனக்கு எல்லாம் சொல்ல விட்டுல. சரி, நீயாச்சும் படியாண்டா. அப்ப நாங்க அதுக்கு வர போறேன். ஏய், நீயும் படிக்க மாட்டேன். நாங்க படிக்க போயிருந்தா நாங்க கூத்தாடா. சரி, வாசி. வாட்சிலாம் கிடையாது. ஆ. வாட்சிலாம் கிடையாது. காட்டுறது பாரு. டேய், 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 வாசிடா. ஐயா, வாட்சி கிடையாது. என்ன வாசி? வாசி. அம்மா, வாசிப்பா. கத்தரினா. இது யாரும் ஆட்ட முடியாது போய். நான் டேய், 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 மண்டையா, லிகிதத்தை கொடு. டேய், கவுளா. என்னன்னாக்கா? டேய், டேய், உனக்குதான் படிக்கவும் தெரியாது, வாசிக்கவும் தெரியாது. இதெல்லாம் பாஷா பாருங்க. ஏய், மண்டையா. டேய், முல்லை நாட்டிலே இருந்து லிகிதம் வந்துள்ளது. என்னவென்று முல்லை நாட்டிலே முப்பெரும் விழா நடைபெறுகிறதா? ஆகியால் நம் அனைவரும் அழைத்திருக்கிறார்கள். இப்பொழுது செல்ல வேண்டும். அதற்கு முன்பதாக என்னுடைய காதலிடத்தில் இந்த வார்த்தையை குறைக்க வேண்டும். என் காதலை அழைத்து வர. தோழி கூகையிலே
வணக்கம் 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 வணக்கம். கட்டான உடல் அழகு, காந்தி இருக்கும் கண்ணழகு, சிட்டாக படுத்து வரும் இந்த இத்தாலி நாட்டி ஜெய சித்ரா என்று பெயர் பெற்று சீரும் சிறப்புடன் வளர்ந்து ஆண்டு தினமும் என்னுடைய ரகசிய காதலை சந்திப்பது வழக்கம். எனக்கு உங்களுடைய முகமானது இவ்வளவு சந்தோஷத்துடன் காட்சி அளிக்கிறது. தெரியுமா என்ன நமக்கு லிகிதம் வந்து உள்ளது. எனது என்ன நாட்டிற்கு லிகிதம் ஒன்று வந்திருக்கிறார். எந்த நாட்டிலிருந்து வந்திருக்கிறது, என்ன காரணம், என்ன விஷயம் சொல்லுங்க. அந்த லிகிதம் எப்படி வந்திருக்க தெரியுமா? சொல்லுங்க. மாபெரும் திருவிழா அப்படியா? முப்பெரும் விழா. இப்பொழுது முப்பெரும் விழாவுக்கு சென்று நாம் அங்கே பங்கு கொள்ள வேண்டும். என்னங்க என்ன வார்த்தை உரைக்கிறீர்கள்? முல்லை நாட்டில் இருந்து லிகிதம் ஒன்று வந்திருக்கிறது. உண்மை. அந்த லிகிதத்தில் என்ன இருக்கிறது? அந்த நாட்டு மகாராணிக்கு பிறந்த நாள் விழா. அப்படி இருக்கும்போது அந்த விழாவை அந்த நாட்டு மகாராணியாகப்பட்டவள் முப்பெரும் விழாவாக கொண்டாடுகிறார்கள். உண்மை சுவாமி, அந்த நாட்டிற்கு சென்று அங்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? வேண்டாம், விடுங்கள், நாம் இங்கே என்ன வார்த்தை விடுத்து விட்டாய்? நாம் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பதா? ஆகையால் நாம் இப்போது என்ன செய்ய வேண்டும்? என்னங்க இப்பொழுது முப்பெரும் விழாவிற்கு செல்ல வேண்டும். சதி செய்து அவர்கள் ஆட்சியை கவிர்த்து அந்த நாட்டை நாம் ஆள வேண்டும். போது நிறுத்துங்க. என்னங்க சொல்றீங்க? இப்போதே அந்த நாட்டிற்கு செல்ல வேண்டும், அங்கு சூழ்ச்சி செய்து அந்த நாட்டை நாம் கைப்பற்ற வேண்டும். உண்மை. எதற்காக? வேண்டாம், நான் சொல்வதை கேளுங்கள். நாம் இருப்போம் இந்த இத்தாலி நாட்டில் நாம் இருவரும் பிரேபணம் அந்த நாட்டிற்கு செல்ல வேண்டாம். சொல்வதை கேளுங்க. நீ ஒரு நாட்டிற்கு மகாராணியாக வென்று ஆசை இல்லையா உனக்கு? இருக்குது. ஆகையால் இப்பொழுது நாம் அந்த நாட்டிற்கு செல்ல வேண்டும், அங்கு ஆட்சி சூழ்ச்சி செய்து கவிர்க்க வேண்டும். என்னங்க என்ன சொல்றீங்க? உண்மை. இப்போதே நாம் அந்த நாட்டிற்கு செல்ல வேண்டும், அங்கே சென்று சூழ்ச்சி செய்து அந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும். உண்மை. எனக்கு ஒண்ணுமே தெரியல. எப்படி போறது, அங்கு என்ன செய்து அந்த நாட்டை நாம் கைப்பற்றுவது ஒண்ணுமே தெரியல. என்னிடத்தில் உள்ளது, செவியை கூட நான் உரைக்கிறேன். அட
என்ன வார்த்தை உடைக்கிறீர்கள்? அந்த நாட்டிற்கு செல்லலாம் என்று சொன்னீர்கள். சொன்னது அனைத்தும் நான் செய்கிறேன். ஆனால் கடைசியாக ஒன்று சொன்னீர்கள், அதை மட்டுமே நான் செய்ய முடியாது. என்னங்க, நானும் உங்களை ஆசைப்பட்டு திருமணம் செய்து கொண்டேன். அப்படி இருக்கும்போது அந்த நாட்டிற்கு நாம் இருவரும் செல்ல வேண்டும் என்றா அண்ணன் தங்கையாக நடிக்க வேண்டுமா? நான் சொல்லுங்க, ஒரு அளவு என்னால் அப்படி நடிக்க முடியாதுங்க. நான் அரசராகவும் நீ அந்த நாட்டில் மகாராணியும் வாழ வேண்டும் அல்லவா? எனக்காக இதை மட்டும் செய்துவிட. என்னங்க சொல்றீங்க? அதனால நான் அண்ணனாகவும் போய் எனக்கு கூட்டி கொடுக்க பாருங்க. யாரு? ஏண்டா பையா கூட்டி கொடுத்து வாங்கி கொடுக்குற ஒரு பாப்பா. நான் சொல்றதை கேளுங்க. வேணாங்க. இப்போதே புறப்பட வேண்டும். உன்னால் வர முடியுமா? முடியாது. சரி, கூட்டி கொடுக்கணும் முடிவு எடுத்துட்டேன். கூட்டி கொடுக்கறதே கொடுக்குறேன். அது மாதிரி மேஸ்திரி மாமாவை பார்த்து கூட்டி உன்னை அது போல் நடிக்கத்தான் சொல்கிறேன் தவிர அவனிடத்தில் படுக்க சொல்லவில்லை. செய்யறதே செய்யற நல்லா பார்த்து செய்யறவரா கூட்டி கொடுக்க. இப்பொழுதே புறப்பட வேண்டும். புறப்படுவோமா? போலாங்க. ஆடிப்பட்டு போவோமா? சரிங்க. எனக்கு பட்டா பூத்திடா நீ பட்டா பூத்திடா